ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத், மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்துன் வலா நௌம். சிறு தூக்கமோ பெரும் உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத். வானங்களில் உள்ள அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். வமா ஃபில் அர்ல். பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார் பரிந்துரை பேச முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம். அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் வமா கல்ஃபஹும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவன் அறிகின்றான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ. அவனுடைய அறிவிலிருந்து யாரும் எதையும் அறிந்து கொள்ளவே முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. வசிய குர்சியு ஸமாவாத்து வல்லர். அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கி இருக்கிறது. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா. வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. வஹுவல் அலியுல் அஸீம். அவன் உயர்ந்தவன்.